தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. பர்பஸில் வடிவேல் ஆல்ரெடி மாமன்னனில் கலக்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்னா இது வேற ஒரு ஜானராக இருக்கும். பர்பஸில் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். நீங்கள் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு. ஐ திங்க் தமிழ்லே தான் ஃபஸ்ட்டு ஒரு லீடு ஹீரோ கேரக்டர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பேசப்படும் நிச்சயமாக. 17-18 படம் மிஸ்டர் ரோமியோ வரைக்கும் நாங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அதே கம்பெனியில் இப்போ நடிகராக கமிட் பண்ணல ரொம்ப பெரிய சந்தோஷம். மெயின் சினிமாவில் கமல் சார் சொல்கிற மாதிரி ரிஹர்சல் பண்ணால் தான் அது அவ்வளோ கரெக்டாக வருது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு தொழில் அந்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா டெய்லி எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ரிஹர்சல் பண்ணிக்கினே இருப்பேன். அவரை பார்த்தாலே பயப்படுவேன். பேரன்பு நம்ம நினச்ச அளவுக்கு அது பெரிய வெற்றி இடம் கொடுக்கல. கிட்டத்தட்ட அந்த சமுத்திரகனி பண்ண அப்பாவா படம் பார்த்தீங்க இல்லையா, அந்த அளவு தமிழ்நாடு ஓடும் அப்படின்னு நினச்சா ஜனங்க அந்த அளவு ஏற்றுக்கல அந்த படத்தை. பஞ்சதந்திரமே 2 எடுக்கலான்னு பார்த்தா கிரேசிமோனுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரைட்டரே கிடையாது. நல்ல ஸ்கிரிப்டுக்கு தான் வேல்யூ. இப்போ தமிழில் அந்த ரைட்டர் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட தேனப்பன் சார் இருக்கார், அவங்கள தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சினிமாவோட ரொம்ப டீப்பஸ்ட் புரிதல்லேருந்து கேட்குறேன். ஒரு டேரக்டராக இருந்திருக்கீங்க, ஒரு ப்ரொடியூசராக நிறைய அவதாரங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நடிகராகவும் நிறைய படங்களில் கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மாரிசன் தொடக்கத்தில் மாரிசனில் ஒரு போலீஸ் வேடத்தில் எங்களால் உங்களை பார்க்க முடியுது டீசரில். ஸோ மாரிசன் எப்படி நடந்தது அண்ட் இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். மாரிசனை பற்றி சொல்லணும்னா முதல்ல எனக்கு கூப்பிட்டது இந்த போர்த்தொழில் படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசரு E4 என்டர்டைன்மெண்ட் சாரதி, என்னோட ரொம்ப வருஷம் நண்பர். அவர் தான் என்னை கூப்பிட்டு சொன்னார், சேட்டா உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு. அதில் என்ன ஆச்சரியம்னா நம்ம போர்த்தொழிலில் பண்ண மாதிரியே போலீஸ் கேரக்டர் தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் இன்னொரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் சேர்ந்து E4 என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதே சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 17-18 படம் மிஸ்டர் ரோமியோ வரைக்கும் நாங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அதே கம்பெனியில் இப்போ நடிகராக போய் ஃபஸ்ட் டே பூஜைக்கு போயிருந்தேன். அப்புறம் அன்றைக்கே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு நடிகராக கமிட் பண்ணல ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் பர்பஸில் வடிவேல் ஆல்ரெடி மாமன்னனில் கலக்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்னா இது வேற ஒரு ஜானராக இருக்கும். ஐ திங்க் ஒரு ட்ராவலிங் கதை நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதிலே நானும் நடிச்சிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாத் ஃபாசில் சார் தமிழில் சூஸ் பண்ணக்கூடிய கதைகள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக, ரொம்ப அவருக்குன்னு ஆப்டாக இருக்கக்கூடிய கதைகள் தான் சூஸ் பண்ணுறாரு. அதுவும் ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்திருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த படத்தில் மெயின் ஹீரோவாக தமிழில் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படமாக பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் வடிவேல் சார் அண்ட் அவங்களோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்கு, நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களோட அனுபவம்? இதில் எனக்கு அவங்களோட காம்பினேஷன் ஒரே ஒரு நாள் தான் நடித்தேன். எனக்கும் கோவை சார் மேடத்துக்கு தான் சீன்ஸு இருந்த ஒரு கொஞ்சம் சீன்ஸு. நானும் முதல்ல பர்பஸில் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். நீங்கள் பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு. மலையாளத்துலேயும் சரி, ஏன்னா மலையாளத்தில் ரெகுலராக ஹீரோவாக பண்ணின்னு இருக்காரு. ஐ திங்க் தமிழ்லே தான் ஃபஸ்ட்டு ஒரு லீடு ஹீரோ கேரக்டர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மாமன்னனில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய பேசப்படும் நிச்சயமாக. ஏன்னா கதையை நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகாமல். அதனால் நிச்சயமாக என்னோடய ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த கதை என்டையர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ராவலிங் ஸ்கிரிப்ட். இது ஒரு ஊரில் ஆரம்பித்து ஒரு ஊரில் முடியுது படம் ஃபுல்லாக பை ரோடில் நடக்கிற ஒரு கதை. நிச்சயமாக ஜனங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது இந்த ட்ராவல் இல்லை 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் இல்லை 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழமான எமோஷன்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய நம்ம பார்க்க முடியுது. மெய்யழகன் இந்த மாதிரியான படங்கள். ஸோ அந்த ஃபீல்டில் மாரிசன் இருக்குமா? அது அப்படி கரெக்டாக நான் சொல்ல முடியாது. அதே மெய்யழகன் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானல். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு த்ரில்லர் கதை மாதிரி வரும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெய்யழகன் வேறு ஒரு டைப் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உள்ளது. இது வேறு டைப்பு ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக வடிவேல் சார் இருக்காருன்னா ஒரு ஃபன் போர்ஷன் இருக்கும். அண்ட் அந்த ஃபன் போர்ஷனை தாண்டி இன்றைக்கி அவர் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் நம்மளால் ஏற்றுக்க ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மாமன்னனுக்கு அப்புறமா இந்த படத்தில் எப்படிப்பட்ட ஒரு ரோலாக இருக்கும்? நிச்சயமாக இது அந்த மாமன்னனில் பண்ண மாதிரி ஒரு குணச்சித்திர கேரக்டர் தான். ஐ திங்க் காமெடி சைடு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அது நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்கலை. கதை தெரியுங்கிறது இல்லாமல் நிச்சயமாக பெருசாக பேசப்படும். நோ டவுட்டு. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்.
படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும், நோ டவுட் அதில். அண்ட் அதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்களில் நீங்கள் வந்து போலீஸாகவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த ஒரு சில்வர் லைனிங் எப்படி? அது சினிமாவோட சாபக்கேடு. முதல்ல வந்து ஒருத்தர் மினிஸ்டராக நடித்தா மினிஸ்டராகவே கூப்பிடுவாங்க. ஒரு படத்தில் போர் தொழிலில் பண்ண பிறகு நிறைய போலீஸ் கேரக்டர் தான் வந்தது. அதுலேயும் நான் கொஞ்சம் கேரக்டர் பண்ணல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது இப்போ இந்த ப்ரொடியூசரு இந்த குரூப் வந்து ரொம்ப அருமையான கதை, அதனால் திருப்பியும் போலீஸாகவே பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து இன்ஸ்பெக்டராக பண்ணுறேன். அதில் கான்ஸ்டபிளாக இருந்தேன் போர் தொழிலில். கண்டிப்பாக அது ரொம்பவே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது போர் தொழிலில் நீங்கள் நடித்தது. அது நிறைய பேர் முழுக்க அந்த டைரக்டர் விக்னேஷ் ராஜோட உழைப்பு தான். அதில் ஒரு ஃப்ரேம் கூட நான் எடுத்துக்க முடியாது. எல்லாமே அவர் வந்து அது மெயின் சினிமாவில் வந்து கமல் சார் சொல்கிற மாதிரி ரிஹர்சல் பண்ணால் தான் அது வந்து அவ்வளோ கரெக்டாக வருது. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். போர் தொழில் வந்து அந்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா வந்து டெய்லி எங்கள் ஆஃபீஸில் வந்து உட்காந்து ரிஹர்சல் பண்ணிக்கினே இருப்பேன். அவரை பார்த்தாலே பயப்படுவேன். அந்தளவு ஆகிப்போச்சு. நான் இன்னொரு ஒன்று பண்ணுங்கன்னு அத்தனை தவணை பண்ண வச்சனால தான் எனக்கு போர் தொழிலில் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அந்த கேரக்டர். அதுதான் நிறைய பேர் நீங்கள் நல்லா நடிச்சிங்கன்னு சொன்னாங்க. அது பிகாஸ் ஆஃப் அந்த டைரக்டர், அந்த கேமராமேன் கலைச்செல்வனும் அதே கேமராமேன் தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட போர் தொழில் யூனிட் தான். டைரக்டர் பதிலாக இந்த டைரக்டர் அவ்வளோதான், இந்த புது டைரக்டர். மிச்சம் எல்லாமே போர் தொழில் யூனிட் தான் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த பாயிண்ட்டில் இருந்துட்டு இப்போ ஆக்டர் அப்படின்ற இந்த பரிமாணம் மாறுறதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் வந்து உங்களை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எனக்கு இந்த போலீஸ் ரோல் வேணும், இல்லை எம்எல்ஏ ரோல் வேணும், இல்லை மினிஸ்டர் ரோல் வேணும்னு கேட்கும்போது அந்த வெறும் ஆக்டராக இந்த மாதிரி ஜோன்ஸ் இல்லாமல் என்ன மாதிரி ரோல் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்றீங்க? இல்லை, ஏன்னாலுமே இப்போ வந்து படம் எடுக்கிற சூழ்நிலை இல்லை. நானும் இன்றைக்கி இருக்கிற போகிற அந்த வேகத்துக்கு நம்மளால் படம் பண்ண முடியல. கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு டேட்டு கொடுத்தா, ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாராவது டேட்டு கொடுத்தா படம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கடைசியாக பேரன்பு பண்ணேன் மம்முட்டியை வச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சரியாக அமைஞ்சால் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ நடிக்க கூப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம். அதுவும் இல்லாமல் எல்லா டைரக்டருமே குழந்த மாதிரி எனக்கு எல்லாம் சொல்லித்தராங்க. அவங்க சொன்னதில் ஒரு 30% பண்ணாலே போதும், ஓரளவு பேர் வாங்கிடலாம். அதுதான் இப்போ பண்ணின்னு இருக்கேன். கிட்டத்தட்ட அவங்க சொன்னதில் ஒரு 100% பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேரன்பு நீங்கள் சொல்லும் போது எனக்கு டக்குனு ஒரு கொஸ்டின் வருது. என்னென்னா, பேரன்பு படம் வந்து ராம் சாரோட சூப்பரான ஒரு டைரக்டோரியல் ஃபிலிம், அதே மாதிரி மம்முட்டி சாரோட சூப்பரான ஆக்டிங். அந்த படம் மாதிரி ஒரு லீனியர் அந்த மாதிரியான ஒரு லைன் அப்பில் ஏன் படங்கள் வரலன்னு நினைக்கிறீங்க? அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த சேலஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, பேரன்பு வந்து நம்ம நினச்ச அளவுக்கு அது பெரிய வெற்றி இடம் கொடுக்கல, சம்பாதிக்கல நான் பெருசாக. ஆனால் கிட்டத்தட்ட இந்த சமுத்திரகனி பண்ண அப்பாவா படம் பார்த்தீங்க இல்லையா, அந்தளவு தமிழ்நாடு ஓடும் அப்படின்னு நினச்சா ஜனங்க அந்தளவு ஏற்றுக்கல அந்த படத்தை. அஃப்கோர்ஸ் அவார்டு வாங்கினேன், சைனாவில் அவார்டு வாங்கினேன், ரொட்டர்டாமில் அவார்டு வாங்கினேன், இந்தியன் பனாரமா, ஆமாம், ஆனந்த விகடன், ஜிடிவி, இன்றைக்கி இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா அவார்டுமே பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டு வாங்கினோம். ஆனால் பணம் அந்தளவு சம்பாதிக்கல. அதுக்கப்புறம் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான இல்லை. நான் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து போட்ட காசு எடுத்தாலே போதும் இந்த இன்றைக்கி இருக்க சினிமாவில். எனக்கு ஹாப்பி தான் அந்த படம். என்ன பெரிய லெவலில் ப்ராஃபிட்லாம் வரல, போட்டதை எடுத்துட்டோம் அவ்வளோங்கிறது தான் இருந்தது. ஓகே, ஒருவேளை இந்த ஆக்ஷன் கேங்ஸ்டர் இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் இல்லை ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படங்கள் மட்டும்தான் இன்றைக்கி கோலிவுட்டை ரூல் பண்ணுதுன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படி சொல்ல முடியாது. ஜனங்களோட டேஸ்ட் நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா, நான் ஒர்க் பண்ண எத்தனையோ படங்கள் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது அந்த படம் ஓடணும் அப்படின்னு தெரிஞ்சால் நான் என்னோடய வீடு விற்று காடை விற்று எதையோ ஒரு ஏரியா வாங்கி நான் அன்றைக்கே கோடீஸ்வரன் ஆகிருப்பேன். அது எவனையாலும் ஜட்ஜே பண்ண முடியாது இந்த படம் ஓடும் ஓடாதுங்கிறது. அது ஜனங்க கையில் தான் இருக்குது. அது இன்றைக்கி ஆக்ஷன் சீரியஸு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஓடும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, அது கூட வந்த சந்தானம் படம் எப்படி போச்சு, டிடி படம் என்ன கலெக்ஷனு, டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன கலெக்ஷன், இது பார்த்தாலே தெரியும். இது ஆர்டிஸ்ட்டுக்காகலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து கண்டென்ட்டு தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் சரி, கண்டென்ட் இல்லைன்னா அடுத்த ஷோவே உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அடுத்த ஷோலேயே ஆள் இருக்காது. எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போது தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து நாசர் சார் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கமல் சார்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஃபன்னான படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கமல் சார் வச்சு ஒரு 2-3 ஃபன்னான படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரியான சீரீஸில் அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் மூவிஸ் ஏன் பிக் ஸ்டார்ஸ் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, பெரிய ஹீரோஸ்? இல்லை, அது மெயினாக ரைட்டர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ பஞ்சதந்திரமே 2 எடுக்கலான்னு பார்த்தா கிரேசி மோகன் கிடையாது. கிரேசி மோகனுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ரைட்டரே கிடையாது. இன்றைக்கி ரைட்டர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாவோட மெயின் பில்லரே ரைட்டர் தான்.
அந்த ரைட்டர் வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே ஒரே ஆள் பண்ணுறாங்க. இதே மலையாளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட்டருக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கு தான் வேல்யூ. இப்போ தமிழில் அந்த ரைட்டர் இல்லை. நம்ம இப்போ அதனால இப்போ பஞ்சதந்திரம் வந்து நான் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறேக்கா 8Kல பண்ணி இப்போ ரீரெக்கார்டிங் தேவா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ரீரெக்கார்டிங் பண்ணின்னு இருக்காரு. 8Kல இப்போ பஞ்சதந்திரம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் பஞ்சதந்திரம் அந்த படத்தை வந்து தேட்டரில் ரீரிலீஸ் ஆகி அந்த ஃபன், அதே ஒரு வேர்ட் பிளே, அதே ஒரு கமல் சார் டெஃபினட்டாக எங்கே போனாலும் பஞ்சதந்திரத்தை பற்றி பேசாத ஆளே இருக்காது. அதனால தான் அந்த பஞ்சதந்திரம் 2 எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியல, கிரேசி மோகன் இல்லாதனால. அதனால் டெஃபினட்டாக கிரேசி மோகன் ஆல்டர்னேட்டிவும் கிடையாது. அதனால் இப்போ பஞ்சதந்திரத்தை நம்ம வந்து 8Kல பண்ணி இப்போ ரீரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி தேவா சார் தான் திருப்பி ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த 1 or 2 வீக்ஸில் வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சு அவுட் எடுத்துகிட்டு ரவிக்குமார் சாரையும் கமல் சாரையும் படத்தை காட்டிட்டு அவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா வேர்ல்டு வைடு பஞ்சதந்திரம் ரிலீஸ் பிளான் பண்ணுறேன். அதே லைனப்பில் அந்த காதலா இப்போ அந்த மாதிரியான படங்களுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னாக்க இன்றைக்கி நம்ம ராம்காம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அடல்ட் காமெடின்ற ஒரு விஷயத்தை ஸ்டஃபின் பண்ணி அதிகமாக ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ராம்காம்னா இந்த மீட்டரில் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காதலாவும் சொல்லலாம். ஸோ அகைன் இந்த மாதிரியான படங்கள் பிக் ஸ்டார்ஸ்ன்றதை தாண்டி ஒரு சின்ன பட்ஜெட்லையோ இல்லை சின்ன ஒரு டைரக்டரோ ஏன் அந்த அட்டெம்ப்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற உங்களோட பார்வையில் ஏன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, காமெடி என்றைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும். அது தமிழாகட்டும், மலையாளம் ஆகட்டும், இல்லை இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், எதுலேயும் இருந்தாலும் காமெடி வந்து டெஃபினட்டாக ஜெயிக்கும். காமெடி படம் நல்ல ஸ்கிரிப்ட் கிடைக்கிறதுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி ரைட்டர் கிடைக்கல. இப்போ நல்ல ரைட்டர் இருந்ததுன்னா இப்போ சந்தானத்தோட இதுக்கு முன்னாடி வந்த படம் A1 ஆகட்டும், இதே DD1 வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு. அது மாதிரி காமெடிக்கு என்றைக்கா இருந்தாலும் அந்த வேல்யூ இருக்குது. இதே கமல் சார் பண்ண மைக்கேல் மதன காமராஜன் உதாரணம் எத்தனையோ பஞ்சதந்திரம், காதலா, அபுஷன்முகி, தெனாலி எல்லாம் சொல்லலாம் லைனாக. அப்போ காமெடி என்றைக்கா இருந்தாலும் தோற்று சரித்திரமே கிடையாது. ரைட்டர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அண்ட் இன்னொன்று சார், இப்போது இப்படி பார்த்தோன்னா காமெடியோட டைமென்ஷனும் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கோம். மக்கள் வந்து எதுலாம் நம்ம ஃபன்னு நினச்சி ஒரு விஷயத்த ஒரு காலத்தில் இதெல்லாம் ஃபன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படின்ற ஒரு கேட்குற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒருவேளை திரைப்படங்கள் வந்து நம்மளை சிரிக்க வைக்க தவறுதோ அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுதில்ல. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் ஆஃப் காமெடியன்ஸும் அந்த சென்சிபிலிட்டி அட்டெம்ப்டை ட்ரை பண்ணுறாங்களா? ஏன் அஃப்கோர்ஸ் வடிவேல் பண்ணுற அளவு காமெடி நீங்கள் அதுக்கு அடுத்து யாருமே வரல. சும்மா வேணால் சொல்லிக்கலாம். இவர் சந்தானா அஃப்கோர்ஸ் பஞ்ச் டைலாகில் பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ யோகி பாபு பண்ணின்னு தான் இருக்கார். அதுக்கான கேரக்டர் அமைஞ்சதுன்னா அந்த காமெடி அவங்க ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி சுற்றி உழைச்சி வந்தாலும் அந்த ரைட்டர் அந்த கேரக்டரை பிடிச்சா தான் அவங்களால காமெடி பண்ண முடியும். அண்ட் சார், இப்போ உங்களுக்கு வந்து மாரிசன் படம் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அதே படத்தில் வந்து நடிக்கவும் செய்கிறீங்க அப்படின்றப்போ அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் எப்படி இருந்தது சார்? அது ஒரு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம் தானே. இப்போ டிராகன் படத்தில் எடுத்துக்கிட்டால் KS ரவிக்குமார் சார் கூட நான் மேனேஜராக எத்தனையோ அவரோட படத்துலேருந்து டில் படைப்பா வரைக்கும் நான் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அவரு கூட இப்போ டிராகனில் ஒன்றா நடித்தோம். அதே மாதிரி தான் இப்போ அதே ஒரு பெரிய சந்தோஷம் அது. அதே மாதிரி இப்போ சூப்பருக்குள்ளே ஒரு 18 படம் கிட்டத்தட்ட மேனேஜராக ஒர்க் பண்ணேன். இப்போ அதே கம்பெனியில் என்னை வந்து நடிகராக கூப்பிட்டு புக் பண்ணி எனக்கு எக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்து நடிக்க வச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது சௌத்ரி சாரை பற்றி சொல்லவே வேணாம். அவர் கதை செலக்ட் பண்ணுறதை பர்ஃபெக்டாக பண்ணுவார். அதுவும் இல்லாமல் இது அருமையான கதை. இந்த மாரிசன் நிச்சயமாக பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொன்று, இந்த மலையாள டைரக்டர் இப்போ அவருக்கான ரெஸ்பான்ஸுன்றது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஆன்கோயிங் விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ், மலையாளம், கன்னடா அப்படின்னு ஒரு இதுவும் பிரித்து பேசுகிறதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதை நம்ம வந்து ஆங்காங்கே கேள்விப்படுறோம். குறிப்பாக தக் லைஃப் படத்துக்கு வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை வெளி ஸ்டேட்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஏதாவது ஒன்று சொல்லும்போது அது வேற ஒரு மாதிரி ஆகிடுதுன்றப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மலையாளத்துலேருந்தோ தெலுங்குலேருந்தோ கன்னடத்துலேருந்தோ வந்த டைரக்டர்ஸ் எத்தனையோ பேர் தமிழில் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சித்திக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படம் பண்ணவர். அதே மாதிரி எத்தனையோ மலையாள டைரக்டர்ஸ் தமிழில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக கூட பண்ணியிருக்காங்க எத்தனையோ. அப்படி அதாவது சினிமாவுக்கு வந்து லாங்குவேஜே கிடையாது. உண்மையாக பார்த்தா சினிமாங்கிறது ஒரே லாங்குவேஜ் தான். அது இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், கன்னடமோ தமிழோ, அது கதை அதான் நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் கதை தான் முக்கியம் அங்கே. அப்புறம் இங்கே மலையாளிஸோ இல்லை ஒரு தெலுங்குக்காரோ வந்தாங்கன்னா இங்கே ஒரு டைரக்டர் கரெக்டாக வச்சுக்கிட்டு தமிழ் தெலுங்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டரை டைரக்டர் கூட வச்சுப்பாங்க. இல்லை தமிழ் மலையாளம் தெரிஞ்ச
கோடாக்டர் கூட வச்சுக்கிட்டு அழகாக படம் பண்ணலாம். சினிமாங்கிறது ஒரே லாங்குவேஜ் தானே. ரைட் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.